யோவான் 2ஆம் அதிகாரம். இந்த 2ஆம் அதிகாரத்தில் தான் நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசி கேட்போம். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இந்த ஆராதனை இதுவரை நடத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தை நீர் ஆசீர்வதியும், எங்களோடு பேசும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கல்யாணம் சொன்னோன்னே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாகுது முகம். அல்லேலூயா. 2 கூட்டத்துக்கு சந்தோஷமாக இருக்கும். கல்யாணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற கூட்டம் வேற, அடுத்தது கல்யாணத்துக்கு போகிறதுக்கு இருக்கிற கூட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த அதிகாரத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்? தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. அப்போது இயேசு என்ன பார்த்தோம்? இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த முதல் கல்யாணத்தில் தான் ஆண்டவருடைய ஊழியத்தில் எத்தனாவது அற்புதம்? முதல் அற்புதம். அல்லேலூயா. அதனால் அந்த புதிய வருஷத்தில் நம்ம சபையார் நம்ம குடும்பங்களில் இந்த ஜனவரிக்கு திருமணம் நடைபெற போகுது. கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். நல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த முதல் கல்யாணத்தில் ஆண்டவர் ஊழியத்தில் என்ன பண்ணார்? ஒரு அற்புதம் செஞ்சார். அல்லேலூயா. அப்போ திருமணம் என்பது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. பொதுவாக சொல்லுவாங்க, திருமணம் ஆகாத அவர்களுக்கு என்ன சொல்லுவாங்க? இவனுக்கு ஒரு கால் கட்டு போடணும், உலக பிரகாரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா இஷ்டத்துக்கு வருது, இஷ்டத்துக்கு போகுது. அப்போ ஒரு பொறுப்பு வரணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? ஒரு திருமணத்துக்கு முக்கியப்படுத்துவாங்க. அல்லேலூயா. ஆனால் திருமணம் என்பது ஒரு முக்கியம். திருமணத்துக்கு போகிறவங்க எப்படி போவாங்க? எப்படி போவாங்க? 2 செய்வாங்க. 1 அலங்கரிப்பாங்க, 2வது ஆயத்தமாக இருப்பாங்க. பெண்கள்லாம் ஆயத்தமாக இருப்பாங்களா, அலங்கரிப்பாங்களா? அல்லேலூயா. சரி, அது அலங்கரிப்புன்னு சொல்லணும். அல்லேலூயா. இப்போ அலங்கரிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? இப்போ தான் கண்ணாடிக்கு வேலை இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. கண்ணாடி சொல்ல, என் முன்னாடி வந்து நிற்கிற நீ ரொம்ப அழகாக இருக்கிற. அல்லேலூயா. பாருங்க, அந்த கண்ணாடியில் போய் அந்த திருமணம் மணவாளனும் மணவாட்டியும் அங்கே ஆயத்தமாக இருப்பாங்க. இங்கே திருமணத்துக்கு போகிறோம் என்ன பண்ணுவாங்க? ஃபுல்லாக ஆயத்தம். அல்லேலூயா. சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க? அம்மா, நான் வேலையிலேருந்து வரேன், நீ வீட்டில் எதுவும் நைட்டு செய்யாத, நேராக என்ன பண்ணிடலாம், வந்தோடனே நான் ரெடி ஆகிட்டு கல்யாணத்துக்கு போயிடலாம். அல்லேலூயா. அப்போ இரவு பந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்போ திருமணனால ஒரு மகிழ்ச்சி. அல்லேலூயா. ஆனால் அலங்கரிக்கப்படுவார்கள், ஆயத்தமாக இருப்பார்கள். ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க? அங்கே கல்யாணத்துக்கு போகிறவங்க ஜபத்துக்கு ஆயத்தமாக போவீங்க. நமக்கு என்ன வேலை? நம்ம என்ன பாஸ்டரா? அல்லேலூயா. அங்கே பைபிள் கூட எடுத்துன்னு போக மாட்டோம். அல்லேலூயா. ஜப குறிப்பு கூட இடம் இருக்காது. அல்லேலூயா. ஆனால் என்ன பண்ணுவோம்? அங்கே மேரேஜ் நடக்கும் பாருங்க, அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. கரெக்டாக ரிசப்ஷனுக்கு வருவாங்க பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கல்யாணத்துக்கு போகும்போது என்ன மாதிரி என்ன ட்ரெஸ்ஸு போடணும், அப்போ ஆலயத்துக்கு போகும்போது என்ன ட்ரெஸ்ஸு போடணுன்னு இனிமேல் நீங்கள் கேட்டுக்கணும். அல்லேலூயா. கல்யாணத்துக்கு பார்த்து பார்த்து எடுத்து வைப்போம், இந்த ட்ரெஸ்ஸு போடலாமா, இந்த ட்ரெஸ்ஸு போ. ஆனால் ஆலயத்துக்கு போகும்போது எதனா ஒரு ட்ரெஸ் ஒன்று போட்டுன்னு போக வேண்டியதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளும் கல்யாணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். நம்புறீங்களா இல்லையா? இப்போ உங்களுக்கு எனக்கு என்ன ஆகிருக்குது? ஆண்டவரோட என்ன ஆயிருக்கு? நிச்சயம் ஆயத்தார்த்தம் ஆகிக்குது. அல்லேலூயா. இப்போ மணவாள எங்கே இருக்கிறாரு? வரப்போறாரு. அவர் சொல்லிக்கிறாரு, நீ கல்யாணத்துக்கு ஆயத்தமாயிரு, நீ அலங்காரம் பண்ணு. என்ன அலங்காரம் பண்ணணுமா? என்ன அலங்காரம்? உள்ள அலங்காரம் பண்ணணுமா? அல்லேலூயா. வெளியே அலங்காரம் பண்ண மணவாள என்ன பண்ணுவார்? இல்லைம்மா, நீ என் மணவாட்டி இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அம்மா வந்து ஒரு பையனை போய் பியூட்டி பார்லருக்கு இட்டுன்னு போயிருக்குது. எப்பா இருப்பா, நான் உள்ளே போயிட்டு என்ன பண்ணிட்டு வந்துடுறேன், மேக்கப் பண்ண. முதல் பார்க்கும் போது அம்மா உத்து பார்த்துருக்குறோம். அல்லேலூயா. இது அம்மா தானு. உள்ளே போயிட்டு வரும்போது அம்மா வேற மாதிரி வந்துக்குது. இவர் சொல்றது, என்னடா இவ்வளோ நேரம்? ஐயோ, நீ எங்கள் அம்மா இல்லை, நீ எங்கள் அம்மா இல்லை, நீ எங்கள் அம்மா இல்லை. அழறான் அழுறான் அழுறான். டே, நான் தாடா அவங்க அம்மா. ஏன்னா எல்லாமே மாறிக்குது பாருங்க. பூர்வத்தில் மாறிக்குது,
ஆமே, எல்லாமே மாறிக்குது. அல்லேலூயா. பார்த்தா எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மா இப்படி இல்லை. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன அலங்கரிப்பு கேட்குறாருன்னா, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்போ ஆண்டவர் மணவாளன் எப்படிப்பட்ட நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும். அல்லேலூயா. இப்படி செய்தி கேட்டதான் முகத்தில் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது பாருங்க. ஆமென். ஒரு சாட்டையோடு வந்து பிரசங்கம் பண்ணால் என்ன ஆகுது, அப்படியே சோகத்தில் இருக்கிறீங்க. இப்போ கல்யாணம் அப்படி ஒரு அலங்கரிப்பு சொன்ன உடனே எங்கே தான் அந்த மகிழ்ச்சி வருது எனக்கு தெரியல. அல்லேலூயா. அல்லேலூயா. நானே கேட்டிருந்தேன், என்ன ஆண்டவர் என்னால் ஒரு ஆசீர்வாதமே எனக்கு குறிப்பெடுக்க முடியல ஆண்டவர். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரோட நெருங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆண்டவருடைய இருதயம் உங்களுக்குள்ள என்ன பண்ணணும், அப்படியே காணப்படும். அல்லேலூயா. கடைசி நாட்கள் ஆண்டவரோடு நம்ம என்ன பண்ணணும், நல்ல வாசம் பண்ணணும். அல்லேலூயா. இப்போ நம்ம எப்படி கல்யாணத்துக்கு போவோம்னா அலங்கரிப்போடு ஆயத்தத்தோடு போவோம். ஆனால் ஆண்டவர் எப்படி போனார், அலங்கரிச்சுட்டு ஆயத்தமாக போனாரா? ஏன்னா எப்படியும் என் ஜனங்களுக்கு குறை வரும், பிரச்சனை வரும், என்னை எப்படியும் கூப்பிடுவாங்க. அல்லேலூயா. என் பிள்ளைகள் என்னை தேடுவாங்க. அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் எல்லா ஆயத்தத்தோடு கல்யாணத்துக்கு போனார். அல்லேலூயா. வார்த்தையோடு போனார், ஜபத்தோடு போனார், அற்புதத்தோடும் போனார். அல்லேலூயா. ஏன்னா முதல் கல்யாணம் ஒருவேளை அது ஒரு பெரிய ஒரு நாத்தான்வேலுடைய திருமணம் என்று சரித்திர ஆட்கள் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. ஒரு அப்படிப்பட்ட ஒரு கல்யாணத்தில் ஒரு உறவு முறை தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் போகிறார் அங்கே. ஆனால் ஆண்டவர் பாருங்க ஒரு ஆயத்தத்தோடு போகிறார். நம்ம என்ன பண்ணுவோம், ஆமாம், அன்றைக்கி ஜெபமே பண்ணியிருக்க மாட்டோம் பாருங்க. இது வரைக்கும் ஜெபம் பண்ணியிருப்போம், கல்யாணத்து அன்றைக்கி தான் ஜெபமே பண்ணியிருக்க மாட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கல்யாணம் ஆக போகிறவர்கள் நல்ல ஜெபத்தோட ஆயத்தமாக இருங்க. அல்லேலூயா. கல்யாணம் ஆனவங்க நல்ல ஜெபத்தோட ஆயத்தமாக இருங்க. அல்லேலூயா. ஏன்னா ஜெபம் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுவோம், எடுத்த பிறகு தான் நீ அதிகமாக ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ பாருங்க, இயேசு அங்கே ஆயத்தத்தோடு போனார். ஏன்னா அங்கே பெரியவர் சகலத்தை அறிந்திருக்கிறார்ல, என்ன குறைவுபடும், என்ன பிரச்சனை வரும், எல்லா ஆவியில் அறிஞ்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அதனால தான் இயேசுவை உங்களுக்கு முன்னாடி நீங்கள் வைக்கணும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ப்ரோக்ராமில் எல்லாவற்றையும் இயேசுவை முன்னாடி வச்சிங்கன்னா எந்த குறைவுகளும் ஆண்டவர் எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவார். அல்லேலூயா. ஒரு 5 காரியத்தை நம்ம தியானிக்கலாம் நேரம் அனுமதித்தா. முதலாவது, இயேசு இருந்தால் இல்லாமைக்கு இடம் இல்லை. அல்லேலூயா. இயேசு இருந்தால் இல்லாமைக்கு இடம் இல்லை. ரெண்டாவது, இயேசு சொன்னால் அப்படியே நடக்கும். அல்லேலூயா. இயேசு சொன்னால் அப்படியே நடக்கும். மூணாவது, இயேசு அற்பமானவையை அற்புதமாய் மாற்றுவார். இயேசு அற்பமானவையை அற்புதமாய் மாற்றுவார். நாலாவது, இயேசு இருக்கிறவைகளை வைத்து அதிசயம் செய்வார். இயேசு இருக்கிறவைகளை வைத்து அதிசயம் செய்வார். அஞ்சாவது, இயேசு துக்கத்தை நீக்கி சந்தோஷப்படுத்துவார். அல்லேலூயா. 5 பிரசங்கம் முடிஞ்சிச்சு, அனுப்பிச்சிட்டாங்கள. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போவே நிறைய பேர் 3ஆம் வானத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. ரொம்ப காயில் போராடி ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்களா என்ன? அல்லேலூயா. இன்றைக்கி இந்த 5 குறிப்பை தியானித்து தான் நம்ம போக போகிறோம். அல்லேலூயா. முதல் காரியத்தை பார்க்கிறோம், இயேசு இருந்தால் இல்லாமைக்கு இடம் இல்லை. வாசிங்கள். யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசி கேட்போம். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். இங்கு பார்க்கிற திருமணத்துக்கு போனவனே என்ன ஆச்சு, திராட்சரசம் குறைவுபட்டது, திராட்சரசம் இல்லை. இப்போ நீங்கள் மாத்திரம் திருமணத்துக்கு போயிட்டு கிட்ட போயிட்டீங்க, மேலே மணவாகணும் மணவாட்டியும் பார்த்துட்டீங்க, கீழே போயிடும்போது சாப்பாடு காலின்னு சொன்னால் என்ன ஆகும்? அல்லேலூயா. சில பேர் மொய்யை கையில் வச்சு நிற்பீங்க, எதுக்கு நான் கொடுக்குறது, கொடுக்கலாமா வானாவா? அல்லேலூயா. என்ன அப்படி கோவத்தை பாருங்கள், அங்கே தான் பயங்கரமாக இருக்கும். சில பேர் பந்தியில் உக்காந்துருவாங்க, உக்காந்துட்டு எதிரில் இருக்கும் பீஸாக ஊந்துன்னு இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் இருக்காது. இதில் இருக்கிற சமாதானம் போயிடுமா? கல்யாணத்துக்கு போய் சில பேருக்கு சமாதானம் போயிடும்.
சில பேர் என்ன பண்ணுவோம், இல்லையா நான் தான் என் மாப்பிள்ளைக்கு சொந்தக்காரன், அல்லேலூயா. அங்கே பார்த்தீங்கன்னா பரிமாறுவான், என்ன பண்ணுவான், போராட்டத்தில் இருப்பான், அல்லேலூயா. இப்போ இங்கு திருமணத்துக்கு வந்திருக்கிறாரு, குறைவுபட்டுச்சு, திராட்சரசம் இல்லை என்று சொன்னார்கள், அல்லேலூயா. அப்போ திருமணத்தில் எது ரொம்ப முக்கியம்? திருமணத்தில் என்ன பண்ணுவாங்க, மணவாளன் மணவாட்டிய ட்ரெஸ் எடுக்கிறது, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ திருமணத்தில் ரொம்ப முக்கியம் எது? உணவு. இப்போ நோட்டீஸ் போடும் போது கேட்பாங்க சமையல்காரர்கிட்ட, எவ்வளோ சமையல்காரருக்கு எத்தனை நோட்டீஸ் போட்டுக்கிறீங்க, அப்போ நீங்கள் எத்தனை பேருக்கு சொல்லணும், ரொம்ப கவனமாக பார்த்து சொல்லுவோம், அல்லேலூயா. ஒன்று அதிகமாக வந்துச்சுன்னா, குறைவாக வந்துச்சுன்னா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த நேரத்தில் யாருக்கு இல்லாமல் போயிடக்கூடாது, அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது ரோமர் 4:17 இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன், அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யாருங்க? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன், அல்லேலூயா. இப்போ நிறைவானவர் வரும்போது குறைவானது முடிந்து. இப்போ யார் வந்திருக்கிறாங்க? இயேசு வந்திருக்கிறார், அல்லேலூயா. இப்போ ஆண்டவருக்கு தெரியும் இங்கே இல்லைன்னு ஒன்று தெரியும், அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மாத்திரம் நம்ம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒரு திருமணத்துக்குள்ளே போகிறோம், அங்கே ஒரு இல்லைன்னு வரும்போது அந்த திருமணத்தை வீட்டார் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்துக்குள்ளே ஆயிடுவாங்க, அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அந்த கஷ்டம் வராத படிக்கு அந்த இடத்துல என்ன பண்ணார்? ஒரு அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். அப்போ அவர் அற்புதத்துக்கு ஆயத்தமாக இருந்தார், அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம எப்போதும் ஒரு ஆயத்தம் நமக்குள்ளே இருக்கணும், அல்லேலூயா. எந்த நேரத்திலும் அந்த நேரத்தில் நமக்கு ஒரு ஜெபிக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கும், அந்த நேரத்தில் ஏதோ ஒரு உதவி நம்ம ஒரு ஆயத்தப்படுத்தி இருக்க வேண்டும், அல்லேலூயா. யோவான் 21 5 வசனம் வாசிங்க. யோவான் 21:5. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். கவனிங்க, இங்கு இயேசு சீஷரிடத்தில் வந்து, பிள்ளைகளே என்ன சொன்னாரு? உங்களிடத்தில் ஏதாகிலும் உண்டா. இயேசு இல்லைன்னா என்ன இருக்காது? அப்பம் கூட இருக்காது, அல்லேலூயா. அதனால் உங்கள் வாழ்க்கையில் இயேசு மாத்திரம் பிடித்து கொள்ளுங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த நஷ்டம் வந்தாலும் இயேசுவை மாத்திரம் விட்டுறாதீங்க. இங்கே 3 நாள் இயேசு இல்லைன்னு சொல்லி இப்போ யாரை பிடிச்சிக்கினாங்க? சீஷர்கள் வலையை பிடிச்சிக்கினாங்க, அல்லேலூயா. வலை உன்னை விழத்தள்ளும், அல்லேலூயா. இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை எந்த வலை விழத்தள்ளுது? நெட்டுன்ற வலை, அல்லேலூயா. தொட்டதுக்கெல்லாம் நெட்டு, அல்லேலூயா. வீட்டில் சாப்பாடுக்கு நெட்டு, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் நெட்டு. நெட்டு இல்லைன்னா இவன் ஆயிடுது, நெட்டு கைண்ட மாதிரி ஆயிடுறான், அல்லேலூயா. அம்மா அப்பா என்ன பண்ணாங்க? பெற்ற எடுத்து அம்மா அப்பாவே மறந்துட்டு நெட்டு இல்லைன்னா சுற்றி சுற்றி வந்துருக்குறோம், நெட்டு வரலன்னா, அல்லேலூயா. சீசர்கள் எதை எடுத்துக்கினாங்க? வலையை எடுத்துக்கினாங்க. வலை என்ன பண்ணும்? சத்துரு வைக்கிற வலை உன்னை விழத்தள்ளும். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல வந்துட்டார்னா வலையை கிழிக்க செய்வார், அல்லேலூயா. அங்கே பார்த்தீங்கன்னா ஏதாகிலும் இருக்குதான்னு கேட்குறாரு, அல்லேலூயா. தெரியுமா? ஆண்டவர் என்ன கேட்டார்? இவன் என்ன சொன்ன? ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எப்போது இருந்தாருன்னா உங்கள் இடத்த, உங்கள் எல்லையை, உங்கள் குடும்பத்தை அவர் நிரப்ப வல்லமை உள்ளவர், அல்லேலூயா. இப்போ இயேசு தான் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறவர். அதனால தான் அங்கே குறைவுபடும் போது யார் இடத்துல வந்தாங்க? இயேசு இடத்துல. மரியாளுக்கு தெரியும், அவர்கிட்ட போப்பா, அல்லேலூயா. நீ எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் இயேசுவை கூப்பிடும்போது ஆண்டவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார், அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் லூக்கா 5 வசனத்தை வாசி கேட்போம். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். நீங்க எவ்வளவு பிரயாசப்பட்டாலும், அல்லேலூயா, ஒண்ணுமே கிடைக்காது, அல்லேலூயா. ஆலயத்தில் வந்தீங்கன்னா தான் உங்க காரியங்கள் வாய்க்கப்படும். ஆண்டவரை தேடிங்கன்னா தான் ஆண்டவர் தடைகளை உடைப்பார், அல்லேலூயா. அவங்க திராட்சரசம் குறைவுபட்டது, என்ன திராட்சரசத்தை வாங்கி என்னதான் பண்ணாலும் குறைவு தான். ஆனால் எந்த உங்க பிரயாசம் கர்த்தர்
கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தருடைய பிரயாசம் விருதா. உங்க வீடு கட்டணும்னா, உன் குடும்பம் கட்டப்படணும்னா, உன் வேலை உன் ஊதியம் கட்டப்படணும்னா கர்த்தர் தான் உன் வீட்டை கட்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வார்த்தையின்படி நீ கட்டுவாயனால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டதா இருக்கிறது. எந்த வெள்ளமோ எந்த காற்றோ உன் வீட்டை மோதினாலும் ஒன்று செய்யவே முடியாது. அல்லேலூயா. அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டது. அல்லேலூயா. சொல்றாங்க பிரயாசப்பட்டங்க. நான் சொல்றேன், இயேசு இல்லாம நீங்க படிக்கிற படிப்பு, நீ செய்கிற வேலை, உன் பிரயாசம்லாம் ஓட்டப்பையில போட்டது மாதிரி. அல்லேலூயா. நல்லா எழுதி வச்சுங்க. இயேசுவை தேடாம, இயேசுவுக்கு நீ முதலிடம் கொடுக்காம, இயேசுவுக்கு நீ கனப்படுத்தாம, நீ எல்லாமே ஓட்டப்பையில போடுற. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கொடுக்கறதுல என்ன பண்ணணும்? முதல்ல எடுத்து வைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என்னதான் உழைச்சு உழைச்சு நீ சேர்த்து சேர்த்து வச்சாலும் ஓட்டையில போயில போடுற மாதிரி தான். ஆண்டவருக்கு உன் முதல் தர கனியை என்ன பண்ணணும்? கொடுக்கணும். எவ்வளவு சத்தியம் கேட்டாலும் என்ன ஏற மாட்டுது. அல்லேலூயா. இப்போ எப்படி ஆண்டவர் உன் காரியத்தை ஆசீர்வதிப்பாரு? எப்படி உன் கடனை முடிப்பாரு? அன்பான ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க. இது சபையில் பாருங்க, இப்போதான் வர்றாங்க, சொந்தக்காரர் தான் அவங்க. ஆனால் பாருங்க, இந்த காரியத்தில் சிறுவரை ஊழியத்தில் அந்த ஸ்நாக்ஸுக்கு முன் வந்து செய்கிறாங்க, நிறைய பேர் செய்கிறீங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னது தெரியுமா? எனக்கு வைத்திருந்ததை நான் கொடுத்தேன், நான் வேலையில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தேன், என் வேலை செய்கிற முதலாளி ஏன் சோகமாக சொல்லி எனக்கு நான் அவங்க 2000 ரூபா கொடுத்தாங்க, அதே 2000 ஆண்டவர் திருப்பி கொடுத்துட்டார். நான் இதையே சொல்கிறேன்னா, கர்த்தர் செய்கிற அற்புதத்தை உன் கண்கள் காண வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறது உனக்கு துக்கமாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்குது உனக்கு வேதனையாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு எழுதி வச்சுங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் ஆண்டவர் உன்னை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் பாருங்க, அவங்க விசாரித்தார், ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு விட்டு போயிட்டாரா? அல்லேலூயா. வாசிங்க, அதே வசனத்தை வாசிங்க. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். அல்லேலூயா. ஆலயத்தில் வந்தினா ஆண்டோடைய வார்த்தை உனக்குள்ளே இருக்கும். அந்த வார்த்தையை நீ சமுத்திரத்தில் கொண்டு போனாலும், சமவெளியில் கொண்டு போனாலும், சமுதாயத்தில் கொண்டு போனாலும் அந்த வார்த்தை கிரியை செய்யும். புறஜாதிகள் மத்தியில் அந்த வார்த்தை கிரியை செய்யும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டா நிற்கும். ஏதோ சபையில் மாத்திரம் நீ பேசுகிற வார்த்தை இல்லை, அந்த வார்த்தை பல தேசத்திலும் உன்னை உயர்த்தும். அல்லேலூயா. இந்த ஜீவ வார்த்தையை எந்த மனிதனிடத்தில் பேசினாலோ அவன் இருதயம் மாறும். சாதாரணமா இல்லைங்க, வார்த்தை ருசித்து பாருங்க. பேதுரு சொல்றா, உன்னுடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தை இருக்கணுங்க, அதுதான் வார்த்தையை தியானிங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். மருத்துவர் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, மருத்துவர் மேலே நம்பிக்கை வை, ஆனால் ஆண்டவர் அதற்கு மேலாக வை. ஆண்டவர் உனக்கு நல்ல சுகத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஏன்னா வார்த்தையாகிய இயேசு மாம்சமாகி வெளிப்பட்டு இருக்கிறார்ல, அவர் உலாவிக் கொண்டு உனக்குள்ள ஆவியாய் வாசம் பண்ணுகிறார்ல. அல்லேலூயா. நீங்கள் 6ஆம் வசனம் வாசிங்க. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். நீங்க ஒண்ணுமே இல்லை, ஆமென், இல்லாம வெறுமை. இப்ப ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? இவங்க இந்த வலையை என்ன பண்ணியிருந்தாங்க தெரியுமா? நீங்க வாசிங்க, 2ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்த வலை, கழுவப்பட்டிருந்த வலை, வெறுமையான வலை. இப்போ வலையை ஆண்டவர் என்ன பண்ணார்? கிழிக்க ஆரம்பிச்சாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை வேதனைப்படுத்தின வலை இப்போ இந்த வலையை விட்டு படகை விட்டு 2 பேர் துக்கத்தில் போய் முழுகின்னு இருந்தாங்க. அல்லேலூயா. ஏன்னா இந்த வலை உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்காது, சமாதானத்தை கொடுக்காது. இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை, வலை என்கிற நெட்டில் அகப்பட்டு இருக்கிற அன்பான வாலிப பிள்ளை, அன்பான சகோதரனே, இன்னைக்கு தேவ சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடு. அந்த வலைக்கு நீ நேரம் கொடுக்க கொடுக்க கொடுக்க
உனக்குள்ளே இருக்கிற வார்த்தை நீ எடுத்து போடப்படும். அல்லேலூயா. அவர்கள் வேதத்தை வாருங்க, 4ஆம் வசனம் வாசிங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலையை போடுங்கள். அல்லேலூயா. இப்ப அந்த வலைக்குள்ள வார்த்தையை கொடுத்திருந்தார், வலையை போடுகிறதுக்குள்ள வார்த்தையை அனுப்பினார். இப்ப வார்த்தையோடு கூட வலையை போட ஆரம்பித்தார்கள். போட்ட இடத்துல போட்டார்கள். ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ணாரு? திரளான மீன்களை கொடுத்தார். வலை கிழியத்தக்க அற்புதங்களை செய்தார். எந்த வலை கவலைப்படுத்தியது, எந்த வலை அவர்களை துக்கப்படுத்தியது, ஆனா அதே வலையை கொண்டு ஒரு ஆனந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க 8ஆம் வசனத்தை வாசிங்க. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போக வேண்டும். அல்லேலூயா. அந்த வலை அவங்களை உணர்த்தல, ஆனா இயேசு என்கிற வலை, வார்த்தை அவர் பாவத்தை உணர்த்தியது. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அன்பான சபையே, நீ உணர்த்தப்படுவாய், நீ உயிர்ப்பிக்கப்படுவாய். கர்த்தர் ஒன்றுமில்லாத உன் வாழ்க்கை, உன் குடும்பத்தையும் வலைக்கிழியத்தக்க அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. எவ்வளவு பேர் நல்ல ஆண்டவர் பாருங்க. அல்லேலூயா. 2வது காரியத்தை நாம் தியானிக்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசி கேட்போம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால். கவனிங்க, மரியாளம்மா ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அல்லேலூயா. நல்ல தெளிவா இருக்கிற இந்த மரியம்மாவை நம்ம ஜனங்க என்ன பண்றாங்க? தெளிவில்லாம போய் அவங்கள துக்கப்படுத்துறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க எவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க பாருங்க. சத்தியத்துல தெளிவா இருக்கிறாங்க, கர்த்தருடைய ஆவியில தெளிவா இருக்கிறாங்க. அவங்கள போய் நம்மால் என்ன பண்ணுது? வாழ்க 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 வாழ்கன்னு சொல்லி அவங்க வாழ்த்தி இருதயத்தை துக்கப்படுத்து. தூதன் வாழ்த்துதலை கேட்டு அவங்க பிரமித்தார்களாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்த்துதல் அவங்க கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா. அவங்க பார்த்தீங்க, மரியாளம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்கிறாங்களா? மரியாளம்மாவை தேடுகிறவங்க செய்கிறாங்களா? இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்களா? இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்களா? அல்லேலூயா. செய்யறதில்லை. அவங்க ஒன்று சொல்றாங்க. இன்னைக்கு வந்திருக்கிற சபையை மரியாளம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவர் என்ன சொல்றாரோ அதை, ஊழியக்காரர் என்ன சொல்றாரோ செய். உனக்கு தெரிந்ததை என்ன பண்ணாத, சொல்லாத. அவங்க சொல்லி அனுப்புறாங்க, உனக்கு தெரிந்ததை சொல்லாத. உனக்கு கேட்டரிங் தெரியும், திராட்சரசம் கலக்கிறது தெரியும், சக்கரை அளவு தெரியும், இதெல்லாம் இயேசு கிட்ட சொல்லாத. எல்லாம் இயேசுக்கு தெரியும். அல்லேலூயா. நல்ல சமைக்கிறவங்க கிட்ட போயிட்டு சமைக்காதவங்க போயிட்டு எதனா பேச என்ன பண்ணுவாங்க? சமைக்கிறவங்க இப்படி பார்ப்பாங்க. அந்த பார்வையில் என்ன ஆகிடும்? ஆகா, இவங்க நல்லா செய்ய ஆரம்பிச்சவங்க. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணிடணும்? கொஞ்சம் குறைச்சிக்கணும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இயேசு வார்த்தையினாலே உலகத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அந்த இடத்துல என்ன ஆச்சு? குறைவு பட்டுச்சு. இப்போ என்ன பண்ணணும்? நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? இப்போ நமக்கு என்ன பண்ணியிருப்போம்? உங்களை தான் கேட்குறேன். அன்னைக்கு திராட்சை ரசம், இப்போ உங்களுக்கு அதே திராட்சை ரசத்தை இப்போ குறைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? முதல் மெட்டீரியல் வாங்குவீங்க, சக்கரை வாங்குவீங்க, திராட்சை வாங்குவீங்க, அப்போ எல்லாம் வாங்கணும்ல. அந்த நேரத்தில் வாங்கணுன்னா எப்படி இருக்கும்? 2வது என்ன பண்ணுவீங்க? பணம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. யார் நல்ல பணம் வச்சுருக்கிறாங்க என்ன பண்ணுவீங்க? உடனே பேசி பணத்தை இது பண்ணுவோம். 3வது ஒரு சமையல்காரர் பார்ப்போம். அந்த நேரத்தில் பார்த்து சமையல்காரர் என்ன பண்ணுவான்? எனக்கு 2 மடங்கு சம்பளம் கொடுக்குறியா? இந்த நேரத்தில் அவன் பேசுவான் பாருங்க, டீல் பண்ணுவான். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர்கிட்ட வந்தாங்க. இப்போ மரியாளம்மா என்ன சொன்னாங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாரோ, வேலைக்காரனை பார்த்தோன்னா நீ கண்ணில் பாரு, காதில் கேளு, வார்த்தையை மாத்திரம் விட்டுறாது. அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் வந்துட்டீங்கன்னா உன் கண்ணால் அற்புதத்தை பாரு, காதால் அவர் சத்தத்தை கேளு, வீணா பேசி உனக்கு வர வேண்டிய அற்புதத்தை இழந்துடாத. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தீங்கன்னா அவர் யாருன்னு முதல்ல அறி, அவர் இன்னாருன்னு அறி. அவர்கிட்ட போய் வள வள வளன்னு என்ன பண்ணாத, பேசினா அற்புதம் போயிடும். அல்லேலூயா. அதிக வசனிப்பினாலே ஆமென் அநேகர் சோர்ந்து போவார்கள். அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவனை நோக்கி
நீ பார்ப்பாயனா கர்த்தர் உனக்கு வெளியேறங்கம்மா. அல்லேலூயா. சொல் பிறவாவதுக்கு முன்னே உன் இருதயத்தில் அவர் அறிந்திருக்கிறார். நீ என்ன சொல்ல போற, நீ எதை பாரப்படுத்த போற, என்ன விண்ணப்ப ஏறெடுக்க போற, எல்லாம் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. லூக்கா 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மற்றும் நீ பேசக்கூடாமல் ஊமையா இருப்பாய் என்றான். அல்லேலூயா. கவனிங்க, யாருங்க இவரு? சகரியா. கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு ஆசாரியன். ஆனா என்ன பண்ண முடியலையா? என்ன பண்ண முடியலையா? விசுவாசிக்க முடியலையா? அல்லேலூயா. அன்பான சபையே, உங்க பேர் என்ன? ஆனா என்ன பண்ண முடியல? விசுவாசிக்க முடியல பாஸ்டர். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற வார்த்தையை அவன் விசுவாசிக்கிறதுனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? வாய கட்டிட்டார். அல்லேலூயா. எப்ப வாய் திறந்தது தெரியுமா? எப்ப திறந்தது? அந்த வார்த்தை நிறைவேறும் போது கர்த்தர் வாயின் கட்டுகளை அவிழ்த்தார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்போ அவன் பேசியிருந்தானா அங்க ஒரு என்ன யோவான் சானகன் பிறக்க கூடாதபடிக்கு ஒரு தடை வந்திருக்கும். அல்லேலூயா. இப்போ பேச வேண்டிய நேரத்தில் நீங்கள் பேசணும். ஆனால் தான் மரியாமா சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அது மாத்திரம் செய். அல்லேலூயா. ஏன்னா அவருக்குள்ள யார் இருக்கிறா? ஆவியானவர் இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறார் அதை செய். அல்லேலூயா. அதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் உத்தமன். ஆண்டவர் சொல்றாரு, நீ பேசாத, வீணா பேசாத. அல்லேலூயா. அற்புதத்தை மாத்திர விசுவாசி. அவர் என்ன சொல்றாரு உன் வாழ்க்கையில, என்ன ஆலோசனை கொடுக்கிறாரோ, என்ன பிளான் கொடுக்கிறாரோ அதை மாத்திர நீ விசுவாசித்து ஜெபம் பண்ணு. ஆண்டவர் உனக்கு வாழ்க்கையில பெரிய அற்புதம் செய்வார். வாசிங்கள் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். எங்கள் ஆண்டவர் பஞ்ச நாட்களில் தேசத்தில் சாரிபாத் ஊருக்கு போக சொல்கிறாரு. அங்கே நீங்கள் 12ஆம் வசனம் வாசிங்கள். 1 ராஜாக்கள். அவள் பானையிலே ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடியும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்துப்போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகுகளை பொறுக்குகிறேன் என்றாள். போதுமா? கவனிங்க, இங்க ஆண்டவர் சொன்னார், இந்த சாரிபாத் ஊருக்கு போ, அங்க ஒரு விதவை இருப்பாங்க, உன்னை கொண்டு பராமரிப்பு. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க வித்தியாசமானவர். அல்லேலூயா. நான் நம்புவதற்கு ஏதுவில்லாது இருக்கிற ஒரு சூழ்நிலை உண்டாக்குவார். அல்லேலூயா. ஆனா உனக்கு வாக்கு பண்ணுவாரு. ஆனா உங்களுக்கு நம்புவதற்கு ஏதுவில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனா நீங்க நம்பும் போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார். இப்ப அந்த விதவை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு சாக இருந்தா. இப்ப எலிசா போகிறார். முதல்ல என்ன கேட்கிறாரு? தண்ணி கேட்கிறாரு. தண்ணி தரமாட்டேன்னு சொன்னாங்களா? தண்ணி கொடுக்குறேன்னாங்க. இப்ப 2வது என்ன கேட்டாரு? கொஞ்சம். இப்போதான் அவங்க சொல்றாங்க, என்கிட்ட என்ன இல்லையா? ஒரு அடை கூட இல்லையா? அல்லேலூயா. ஒரு பிடி மாவு, கொஞ்சம் எண்ணெய். யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் கேட்கிறாரு. ஆண்டவர் உன் வாழ்க்கையில் எப்போ கேட்பார் தெரியுமா? நீங்கள் நல்லா இருக்கும்போது கேட்க மாட்டார். உங்ககிட்ட குறைபடும் போது, கஷ்டத்தில் இருக்கும்போது தான் கேட்பார், என்ன கொடுக்குறியான்னு கேட்பார். அல்லேலூயா. இப்போ உங்ககிட்ட வந்து கேட்டார்னா என்ன பண்ணுவீங்க? இது ஆண்டவர் பேச மாட்டார், இது பிசாசு தான் பேசுவான். என் ஆண்டவர் என்ன வெறுமையாக்கி இன்னொருத்தர் கொடுக்க வைக்க மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 8:2. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலும் சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உண்டாகிறதுனாலும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்தை இதுக்கு தான் வாசிக்கணும்ன்றது. எப்படி கொடுத்தாங்களாம்? சோதிக்கப்படுகிற சூழ்நிலையில். ஆமென். அப்புறம் எப்படியா? கொடிய தரித்திரத்தில் சந்தோஷத்தோடு கர்த்தருடைய ஊழியத்தை கொடுத்தாங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்தவங்களை ஆண்டவர் கடனை விடுவாரா?
அந்த சூழ்நிலை எதிர்பார்க்குற நீ எப்படி கொடுக்குற, என் வார்த்தையை நீ எப்படி நம்புற? வார்த்தையை விசுவாசிக்கணுங்க. அவ வார்த்தை விசுவாசிக்கிறவ தன் ஜீவனுக்கு வைத்திருந்தா, சாப்பிட்டு சாகிற நிலையில இருந்தா. ஆனா இங்க தான் வார்த்தையை விசுவாசிக்கிறா. விசுவாசம் என்பது எப்படிப்பட்ட விசுவாசம் தெரியுமா? உன்னை ஆண்டவர் சோதிக்கிற சோதனையில என்னை விட்டு போறியான்னு பார்ப்பார். அல்லேலூயா. உனக்கு ஒரு நெருக்கம் வரும், உனக்கு ஒரு சோதனை வரும், அந்த நேரத்தில் எனக்கா நிற்கிறியா இல்லை உன் குடும்பத்துக்காக நிற்கிறியான்னு பார்ப்பாரு. அல்லேலூயா. ஆனால் வேதம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் 13ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு அடியை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும். கவனிங்க, சாகர நிலையில் இருக்கிறான் பையன், ஸ்திரீ. ஆனா எலியா சொல்றாரு, முதல்ல எனக்கு கொண்டு வா. ஏன் தெரியுங்களா? இந்த எலிசா யாரு? தேவ இரட்டத்தனையாய் வல்லமை பெற்ற ஒரு மனுஷன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த சூழ்நிலையில கேட்கிறாருன்னா ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்க போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தை எலிசாவிடத்தில் இருக்கிறது, வல்லமை எலிசாவிடத்தில் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் இந்த சூழ்நிலையில உன்னை நடத்துறாருன்னா ஏதோ ஒரு பெரிய அற்புதம் செய்ய போகிறார். இந்த சூழ்நிலையில தான் நீ வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் என்பது எல்லாம் எனக்கு எப்பக்கமும் ஆசீர்வாதம் இருக்குது, எப்பக்கமும் எனக்கு அடைக்கப்படல, அப்ப நீ விசுவாசமா இல்லை இருக்கிறது அல்ல. உனக்கு அடைக்கப்படும் போது, சோதனைகள் வரும்போது, சாதகம் இல்லாத போதுதான் அந்த நேரத்தில் விசுவாசம் உனக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. வனாந்திரத்தில் 5000 பேர் இருந்தாங்க. இப்போ சீசர்ல கேட்கிறாரு, அவர் அறிந்தும் அவர்களை கேட்கிறாருன்னு வசனம் சொல்லுது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டா சீசர்கள் என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, முதல்ல இந்த ஜனங்களை என்ன பண்ணுங்க? அனுப்பி விடுங்க. அல்லேலூயா. சீசர்கள் என்ன முடியாது, 5000 பேருக்கு. இப்போ 3 நாள் பசியில் இருக்கிறான். அல்லேலூயா. இப்போ உங்களை 3 நாள் இங்கே உட்கார வச்சு, அல்லேலூயா, அவங்கன்னா 3 நாள் உட்காந்தாங்க. நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? 3 மணி நேரம் உட்காடுறீங்களா? அப்போ 6 மணி நேரம் உட்கார வச்சுட்டுருந்தா? அல்லேலூயா. இப்போவே தலை என்ன பண்ணுது? கெடிகாரத்தை இப்படி இப்படி பார்த்துனுக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, 3 நாள் உட்கார வச்சு ஃபுல் அன்லிமிட்டெட் கொடுத்தாரு. அல்லேலூயா. எப்படி நம்ம ஆண்டவர் கொடுப்பா தெரியுமா? வயிறு ஃபுல்லாக, ஆமென், அப்படி கொடுத்து மூக்கில் ஒழுகுற மாதிரி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி யாருன்னா சாப்பிட்டுக்கிறீங்களா? ஆமென். இஸ்ரவேல் ஜனங்க எப்படி சாப்பிட்டாங்களாம்? ஆமென். மூக்குல தண்ணி ஊற்றுற அளவுக்கு மசாலா போட்டு குத்துருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தான் ஒரே அடி தலையில் வச்சுக்கிறார். அல்லேலூயா. கேப்பியா கேப்பியா? அல்லேலூயா. கொடுத்து அடிக்கிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர், கொடுக்காம அடிக்கிறோம் இல்லை, நல்லா கொடுத்து மசாலா போட்டு சிக்கன் 65 கொடுத்துன்னு அடிப்பார். அல்லேலூயா. இது மாதிரி கேப்பியா நீ? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, இங்கு நீங்க 14ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் தேசத்தின் மேல் மழை கட்டளிடும் நாள் மட்டும் பானையிலே மா செலவிழந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். வீட்டுள்ள போனா அரிசி கொட்டுற இடம் என்ன ஆகுது? குறைய மாட்டுது. அல்லேலூயா. மசாலா டப்பாவும் குறைய மாட்டுது. அல்லேலூயா. இந்த அற்புதத்தெல்லாம் நம்ம வீட்டில் பார்க்கணுமா இல்லையா? அல்லேலூயா. அப்போ உங்கள் நெருக்கத்தில், உபத்திரவத்தின் மத்தியில், சோதனையின் மத்தியில் கர்த்தர் உங்களுக்கு வைக்கிற அந்த காரியத்தில் நீ கொடுக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய அற்புதத்தை உன் கண்கள் காணும். அல்லேலூயா. எனக்கு சோதனை வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, கர்த்தர் கொடுக்கறதுல இழுத்து வச்சு வைக்காத. அல்லேலூயா. அவருக்குரியதை அவர் கொடுத்துரு. ராயனுக்குரியதை, தேவனுக்குரியதை. அப்ப ராயனுக்குரியதை குத்துறீங்களா? வாடகை குத்துறீங்களா? கரண்ட் பில்லு கட்டுறீங்களா? எல்லாம் குத்துறீங்களா? ராயனுக்கு கொடுக்கல என்ன ரோட்டில் வந்துடுவேயா? ராயன் என்ன பண்ணுவான்? உன்னை ரோட்டில் வர வச்சிருவான். ஆனால் தேவன் அப்படி இல்லை. அப்போ உலகக்குரிய ஒரு அரசாங்கத்துக்கு, உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு நீ செய்யறது கவனமாக இருக்கும்போது ஆண்டவர் சொந்த பூமியில் ஆண்டவர் உன்னை வாழ வச்சு உனக்கு இருப்பிடத்தை கொடுத்து உனக்கு நன்மை செய்கிற ஆண்டவருக்கு ஏன் உனக்கு கொடுக்க, உனக்கு ஆண்டவருக்கு செய்ய முடியவில்லை. அல்லேலூயா. பாருங்க, குறையிலையா? அல்லேலூயா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்க 16ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே மானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அல்லேலூயா. அதுதாங்க ஆண்டவர்.
ஆனால் தான் மரியாள் சொன்னாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ செய். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். அல்லேலூயா. வார்த்தையை வந்த உடனே நல்லா என்ன பண்ணுங்க, தியானிங்க, வீட்டில் போய் தியானிங்க. அல்லேலூயா. மூணாவது காரியத்தை நான் தியானிக்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மூணாவது குறிப்பில் உங்களுக்கு ஒரு கணக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். யாருக்கெல்லாம் கணக்கு ரொம்ப கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது? அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா எனக்கு கணக்கே தெரியாது ஏன்றீங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு கணக்கு என்ன பண்ண போகிறேன், கணக்கு சொல்லித்தர போகிறேன். நல்லா கவனிச்சுக்கங்க, சரிங்களா? இப்போ இந்த திருமண வீட்டில் எத்தனை ஜாடி இருந்தது? 6 கற்ஜாடி இருந்தது. அல்லேலூயா. எதுக்கு வைக்கப்பட்டிருந்தது? எதுக்கு வைக்கப்பட்டது? சுத்திகரிக்கப்பட. அப்போ இந்த குடும்பம் கர்த்தருக்கு முன்பாக சுத்திகரிக்கப்படுறதுக்கு ஆயத்தமாக இருந்தது. 2 நாள் சுத்திகரிப்புக்கு வந்தீங்களா? உங்கள் இருதயத்தை தொட்டு சொல்லுங்க, நான் வந்தையான்னு. இந்த 3ஆவது நாள் இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. சுத்திகரிக்கப்பட்ட குடும்பத்தில் வந்த ஆபத்தில் தான் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆண்டவுடைய பந்தியில் ஆண்டவுடைய ரத்தத்தில் பானம் பண்ணுகிற உங்களுக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு ரொம்ப முக்கியம். அந்த 6 கற்ஜாடியும் என்ன பண்ணிச்சான்? தண்ணி இருந்ததா இல்லையா? இருந்ததா இல்லையா? இவர் எல்லாம் வாயில் வரமாட்டுது, இங்கே அச்சுனுக்குது. எல்லாருக்கும் இருக்குதுன்னு சொல்கிறதா இல்லைன்னு சொல்கிறதா? அல்லேலூயா. இல்லை. அப்போ இல்லைன்னா அங்கே வருகிறவர்களுக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு உண்டாக்கப்பட்டது. அப்போ சபை தேவ சமூகத்தை நீ சுத்திகரிக்கப்படணும். உன் குடும்பம் சுத்திகரிக்கப்படணும். உன் பிள்ளைகள் சுத்திகரிக்கப்படணும். கடந்த வர நாட்கள் எத்தனை முறை உன் கண்கள்னால, சிந்தனைனால, இருதயத்தினால அசுத்தப்பட்டு இருக்கும், தீட்டுப்பட்டு இருக்கும். ஒரு நாள் நான் ஆண்டவரை மனம் வந்து ஒப்பு கொடுத்து நான் இந்த காரியங்கள் செய்த, என்னை மன்னிச்சிருங்க நான் ஆண்டவன் இருதயத்திலிருந்து சொன்னீங்களா? சுத்திகரிப்பு உண்டாகணும். ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகும்போது ஆசாரியர்கள் உள்ளே பயபக்தியோடு போவார்கள். அங்கே கயிறு கட்டி அதில் என்ன இருக்கும்? வெள்ளு தொங்கி இருக்குமா? ஏன் தெரியுங்களா? அவங்க விழும்போது அந்த சத்தம் கேட்குமானா ஆண்டவர் அந்த இடத்துல அடிச்சிட்டாரு. ஒரு கயிறை கட்டி அனுப்புவாங்களாம். ஏன் தெரியுங்களா? அந்த கயிறை உள்ளே போய் யாரையும் போக முடியாது. மகா பரிசுத்த ஸ்தல அந்த கயிறை பிடிச்சி இழுத்துன்னு வருவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தர் நம்மை குடும்பமாய் கொண்டு வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. எவ்வளோ சுத்திகரிப்பு ரொம்ப முக்கியம். வாரத்தில் நடக்கிற ஃபாஸ்டிங் பேர் இந்த சுத்திகரிப்பில் நம்ம வந்து தேவ சமூகத்தில். யோபு பாருங்க, நியாயப்பிரமாணம் இல்லாத காலத்தில் அதிகாலையில் எழுந்து தன் பிள்ளைகளின் எண்ணிக்கையின்படியே அவன் பலியிட்டு தேவனை என்ன பண்ண சந்தோஷப்படுத்தி கொண்டான். ஒருவேளை என் பிள்ளைகள் ஒரு நாள் இன்னொரு நாள் அவர்கள் வீடுகளில் பந்தியில் சாப்பிடும் போது எப்படியாவது தீட்டுப்பட்டு இருப்பார்கள் சொல்லி அவன் சுத்திகரித்து செய்து கொண்டிருந்தான். சுத்திகரிப்பு ரொம்ப முக்கியம். இப்போ தான் உங்களுக்கு நான் கால்குலேஷன் சொல்லி தர போகிறேன். நீங்கள் 6ஆம் வசனத்தை வாசிங்க. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக 6 கற்சாடிகளை அங்கே. இப்போ இந்த கணக்கு எனக்கு புரியல. ஒரு கற்சாடியில் எத்தனை குடம் பிடிக்கணுமா? எத்தனை? 2-3னா எப்படி? நீங்கள் தான் சொல்ல, எனக்கு கணக்கு தெரியாது. இப்போ ஒரு 6 கற்சாடி இருக்குது. ஒரு கற்சாடியில் எத்தனை குடம்? 2 குடமா 3 குடமா? 3 குடமா? அப்போ 2ன்னு போட்டுக்குது. 2 3 அப்போ 5 குடமா? அல்லேலூயா. 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக. 1 2ஆ இருக்கும், 1 3ஆ இருக்கும். அல்லேலூயா. 2 அல்லது 3. அப்போ 6 2 எவ்வளவு? 12. 6 3 18. இப்போ 12 ஒரு சம்பவத்தை குறிக்குது. எதை குறிக்குது? ஒரு பாடு, ஒரு வேதனை. அல்லேலூயா. ஒரு பாரம். 18 ஒரு போராட்டம். அல்லேலூயா. இப்போ 6 கற்சாடியில் 12 இல்லை 18. அல்லேலூயா. அப்போ அவங்க குடும்பத்துக்குள்ள என்ன வந்துச்சு? இப்போ ஒரு பெரிய போராட்டம், ஒரு பெரிய பாரம். என்ன செய்வது? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு 2 அல்லது 3. அப்போ 6 கற்சாடியில் 12 நம்ம எடுத்துக்கொள்வோமே. 12 என்ன பண்ணுது? அங்கே ஒரு வேதனை, பெரும்பாடுள்ள ஒரு வேதனை, ஒரு பாரம், ஒரு கஷ்டம்.
18 சத்துருடைய போராட்டம். எனக்கு ஏன் இந்த சோதனை? திருமணத்துக்கு இவ்வளோ கிட்ட வந்த இவ்வளோ பிரச்சனை போராடி கொண்டு இருக்கிறேனே. அல்லேலூயா. இப்போ பாரமும் போராட்டமும் அந்த குடும்பத்தில் இருக்குது. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன செஞ்சார் அந்த வீட்டுக்குள்ள? இப்போ 6 கற்சாடி எதை காட்டுது? எல்லாம் ஒரு அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு 17:1 வாசிங்க. மத்தேயு 17:1. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாக யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அல்லேலூயா. இப்ப இந்த 6 கற்சாடி எதை உண்டாக்குது? ஒரு மறுரூபத்தை உண்டாக்குது. என்ன மறுரூபம்? என்ன மறுரூபம்? வெறும் தண்ணீரை கத்த திராட்சை ரசமா மாத்துறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாரமும் போராட்டமும் நிறைந்த குடும்பத்துக்குள்ள இப்போ என்ன தேவை? ஒரு மறுரூபம் தேவை. இப்போ யாருக்கு தெரியும் அந்த இடத்துல? வேலைக்காருக்கும் மரியாளுக்கும் அந்த வீட்டாருக்கும் சீசர்களுக்கும். அல்லேலூயா. இப்போ அந்த இடத்துல என்ன மறுரூபம் ஆக்கினாரு? தண்ணி. அப்போ இயேசுக்குள்ள ஒரு மறுரூபம் இருக்குது. அல்லேலூயா. அப்ப இயேசு அந்த தண்ணீரை ஒரு மறுரூபமாய் மாற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிற பாரம், போராட்டம், சோதனைகள் மத்தியில கர்த்தரை நீங்க நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மறுரூபத்தை உண்டாக்குவார். அங்கே தனித்திருக்கும்படி மலையின் மேல் போனார். அல்லேலூயா. அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல பிரகாசித்தது. அங்க ஒரு தரிசனத்தை பார்த்தாங்க சீசர்களுக்குள்ள. அதை பார்த்ததுலேருந்து அவங்க வாழ்க்கையில பேதுருவும் எழுதுறார், யோவானும் எழுதுறார். நாங்கள் கண்ணார கண்டோம் அந்த ஜீவ வசனத்தை, அந்த ஜீவனை நாங்கள் கண்ணார கண்டோம், காதார கேட்டோங்க. அல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கட்டுக்கதைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்க முடியாதுங்க. அந்த மகிமையை கண்ணார பார்த்து ருசித்தோம். அல்லேலூயா. ரோமர் 12:2 வாசிங்க. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சம் வெத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நீங்க ஒத்த வேஷம் தெரியக்கூடாது. உலகத்துக்கு ஒரு வேஷம், ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஒரு வேஷம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீ கர்த்தருடைய பிள்ளையா மாறிடணும். உலகத்துக்கு இருக்கிற வேஷத்தை நீ கழிச்சு போடு. பழைய மனுஷனை கழிச்சு போடு. புதிய மனுஷனை தரித்துக்கொள். புதிய ஆவியை பெற்றுக்கொள். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மறுரூபத்தை தருவார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தை தருவார். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தை தருவார். உன் கணவருடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தை தருவார். உன் மனைவியுடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தை தருவார். இன்னைக்கு ஜனங்க எப்படி இருக்கிறாங்க? மந்த இருதயமா இருக்கிறாங்க. வசனமும் மறந்து போச்சு, ஸ்தோத்திரமும் மறந்து போச்சு. அல்லேலூயா. விசுவாசமும் மறந்து போச்சு. மந்த இருதயமா இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த மந்த இருதயம் உள்ளவர்களை ஆண்டவர் மறுரூபமாக்கினார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்தில் நீங்க போய் உன் இருதயத்தை ஊற்றும் போது கர்த்தர் உன்னை மறுரூபமாக்குவார். 4வது காரியம் யோவான் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்கள். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். கவனிங்க, இயேசு இருக்கிறத வச்சு என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? அதிசயம் செய்வார். அல்லேலூயா. இயேசு இருந்தார்னா உன் கடுகு டப்பால என்ன இருக்குதோ, உன் சமையலறை என்ன இருக்குதோ அதை வச்சு சமையலாக்குவார். அல்லேலூயா. இல்லாததுக்கு பொழப்ப விட மாட்டார். அல்லேலூயா. இது இல்லையே, இது இல்லையே, இது இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. அல்லேலூயா. இது போட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமே, எதுவுமே இல்லையே. அல்லேலூயா. உன் இருக்கிறத வச்சு ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் உன்னை ஓட்ட வைப்பார். இந்த மாதம் முழுவதும் உனக்கு நடத்த வைப்பார். அல்லேலூயா. ஏசு இருந்தாலே உனக்கு ஞானத்தை தருவார். அல்லேலூயா. எனக்கு இது இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா சொல்லி சொல்லி முடியலாம் கொட்டி. அல்லேலூயா. கவலை மேலே கவலை. இப்போ ஆண்டவர் சீசலுக்கு வேலைக்காரனுக்கு என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? தண்ணீரை நிரப்புனாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? பாருங்க, ஒரே வசனம் தான் கேள்வி கேட்கிறோம், அதுலயே என்ன பண்றீங்க? நிரப்ப சொன்னார். அவங்க என்ன பண்ணாங்க? அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அல்லேலூயா. கொஞ்சமா அபிஷேகம் பெற்று ஆரம்பத்திலேயே இருக்கக்கூடாது. இன்னும் அதிகமா நிரம்பு, இன்னும் நிரம்பு. இடுப்பு அளவு, அப்புறம் கழுத்து அளவு, நீந்திர அளவு நல்லா நிறைஞ்சு கொண்டே இரு. கர்த்தர் உன் வீட்டை அக்னியாக மாற்றுவார்.
ஆரம்பத்தில் இருந்து அதே அபிஷேகம், அதே அந்நிய பாஷை அதிலேயே இருக்குது. கேட்டான் அபிஷேகத்தை பெற்றேன். அல்லேலூயா. ஆவியும் இல்லை, ஆனாலும் இல்லை. அதனால தான் வார்த்தை வரும்போது என்ன ஆகுது, இப்படியே கண்ணு என்ன ஆகுது, இப்படி பண்ணுது. அல்லேலூயா. எப்போதும் உனக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை அனலாக்கி கொண்டே இரு. கேஸில் எரியலைன்னா உடனே ஃபோன் பண்ணுறீங்களா இந்தியன் கேஸுக்கு, சீக்கிரம் வந்துடுங்க, இப்போ எங்களுக்கு பண்டிகை நாட்களுக்குது, நாங்கள்லாம் செய்யணும். ஆனால் உனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் மங்கி மங்கி எரியுதில்ல. ஆமென். சரியாக எரியாமல் இருக்குதில்ல. ஏன் உன்னை அனலாக்கி கொள்ள மாட்டீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் அதிகமாக நிரப்புகிறேன்னு சொல்ல வேண்டுகிறார். அல்லேலூயா. இயேசு இல்லை என்றால் இல்லாததை குறித்து மனக்கவலை, போராட்டம் எல்லாம் வந்துடும். வாசிங்க 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 4:2. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உள்ளத்தில் எண்ணெய் இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அல்லேலூயா. இங்க எலிசா சொல்ற, நான் உனக்கு என்ன செய்யணும்? இப்போ நான் உங்களை கேட்டா என்ன ஆகும்? நான் உங்களுக்கு என்ன செய்யணும் கேட்டா என்ன சொல்லுவீங்க? அல்லேலூயா. உன்னிடத்துல எதனா இருக்குதான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? எதுக்கு நம்ம சொல்றது? அல்லேலூயா. கொடுக்கறதையும் எதுக்கு நம்ம வேணான்னு சொல்றது? என்கிட்ட எதுவுமே, உங்களை தான் கேட்க, நான் சொல்றது புரியுதா? இப்போ நான் செய்கிறேன், உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் உங்ககிட்ட அடுத்த கேள்வி கேட்குறேன், உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னா என்ன இருக்குது சொல்லுவீங்களா, இல்லைன்னு சொல்லுவீங்களா? ஏன் சொல்லுவீங்க அது மாதிரி? கொடுக்கறது கொஞ்சம் குறைஞ்சிரும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவ என்ன சொன்னா? அந்த ஸ்ரீ என்ன சொன்னாங்க? ஒரு குடம் என்ன இருக்குது. அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? தீர்க்கதரிசியுடைய மகன், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், கணவன் இறந்துட்டான், கடனில் அகதி. இப்போ கடன் கொடுத்தவன் அடிமையாக்கி கொள்ள வருகிறான். ஆனா அவருடைய சூழ்நிலையை கர்த்தர் பார்க்கிறார். அவளுக்கு கடன் பிரச்சனை. ஆனா அவ சொல்றா, ஒரு குடம் என்ன இருக்குதுயா, ஒரு குடம் என்ன இருக்குதுயா. அல்லேலூயா. நீங்க 3ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவள், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்கார எல்லாரிடத்திலும் அநேக பெரும் பாத்திரங்களை கொண்டு வாங்கி. நீங்க கவனிங்க, இப்போ உங்ககிட்ட இப்போ நீங்க உங்க தெருவில் நிறைய வாங்கிட்டு இருக்கிறோம், கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தாமதம் இருக்கு. போய் ஒரு பாத்திரம் வாங்க சொன்னா என்ன பண்ணுவாங்க? பாத்திரம் கொடுப்பாங்களா? முதல்ல நான் கொடுத்துருக்கிற பாத்திரத்தை கொடு. அல்லேலூயா. அப்புறம் நான் என்ன பண்றேன், உனக்கு கொடுக்குறேன். ஆனா அவள் கேட்டு வாங்குற எல்லா இடத்திலும் பாத்திரம் கொடுக்கப்பட்டது. காரணம் என்ன தெரியுமா? அவள் திரும்ப கொடுப்பாள் என்கிற நம்பிக்கை அவள் மேல் இருந்தது. அல்லேலூயா. அப்ப நம்ம வாங்குறதுல எப்படி இருக்கணும்? கொடுக்கறதுல இருக்கணும். நம்மளை பார்க்குறவங்க சொல்லலாம், அவங்க வாங்கினாலும் தாமதம் இருந்தாலும் கண்டிப்பா கொடுத்துருவாங்கப்பா, அவங்க கர்த்தருடைய பிள்ளைப்பா. ஆனா கொடுக்கறதுக்கு சூழ்நிலை இல்லை, நிச்சயமா கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை மற்றவர்களுக்கு நம்ம மேல இருக்கும்போது நம்ம எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். அப்ப நிச்சயமாய் கர்த்தர் உங்களை கொடுத்து உங்களை கடனாளி அல்ல, கடன் கொடுக்கிறவளாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. 4ஆம் வசனம் வாசிங்க. உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அடுத்தது, அவள் அவளிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். கவனிங்க, பிள்ளைங்க நல்ல ஒரு கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைங்க, கஷ்டத்தை உணர்ந்து இருக்குது. இதே நம்ம பிள்ளைங்களை என்ன பண்ணுது? கஷ்டத்துல கேள்வி கட்டு இன்னும் நம்மள உள்ளத்தை உடைக்கிற பிள்ளைகளா இருக்குது. ஆனா நம்ம பிள்ளைங்க அப்படி இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் இங்கே அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுதா? பாத்திரம் வாங்கின்னு வருது, கதவை பூட்ட சொன்னால் கதவை பூட்டுது, எல்லாமே அங்கே சரியாக நடக்குது. கர்த்தர் அந்த வீட்டை நிறைச்சி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. கதவை பூட்ட வேண்டிய நேரத்தில் கதவை பூட்டிங்கன்னா நிரப்ப வேண்டிய இடத்துல ஆண்டவர் நிரப்பி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. உன் கதவு, உன் காதை உலக பிரகாரமாக வைக்காதீங்க. நீ ஆண்டவர் பக்கம் உன் கதவை திறந்தா, கதவை மூடினா, இருதயத்தை ஆண்டவர் பக்கம் திறந்து வெளிப்புற கதவை மூடினீங்கன்னா கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். இங்கே நிறைஞ்சிருக்கிற பாத்திரம் நிறைஞ்சிச்சு. இப்ப பாத்திரம் வாங்கிட்டு வரும்போது பாத்திரம் இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுனா 7ஆம் வசனம் வாசிங்கள். அவள் போய்
போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தால் அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். கவனிங்க, இங்க ஆண்டவர் என்ன பண்ணானா, நீ அதை விற்று கடனை முதல் கொடுத்துரு. அல்லேலூயா. ஆண்டவரை தேடுற உனக்கு என்ன இருக்கக்கூடாது, கடனோட நீ பரலோகத்துக்கு போகக்கூடாது. ஒரே ஒரு கடன் தான் உனக்கு இருக்கணும். அல்லேலூயா. வேற எந்த கடனே இருக்கக்கூடாது. அந்த கடனை வசனத்தை காட்டுறேன். ரொம்ப என்ன பார்க்குறீங்க, அது என்ன கடனையா, புதுசாக வந்திருக்கிற லோனா, எல்லாம் அடுத்த கடன் சொன்னோன்னே எல்லாம் இப்படி என்னைய பார்க்குறீங்க சொல்கிறவன். அல்லேலூயா. எல்லா கடனை கொடுத்து நீ விட்டு தீர்த்து ஜீவனம் பண்ணுன்றார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, அவ தேவ சமூகத்தில் அவ உண்மை உத்தமத்தை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அவள் கொடுத்து தீர்த்து என்ன பண்ணார், கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். ரோமர் 13:8 வாசிங்க. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்ற ஒன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். அல்லேலூயா. இந்த கடன் ஒண்டி என்ன பண்ண மாட்டோம், கடனே பட மாட்டோம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அன்பு என்கிற கடனை மாத்திரம் நீ கடனாயிரு. அல்லேலூயா. வேற எந்த ஒரு கடனும் உனக்குள்ள இருக்கக்கூடாது. ஆண்டவர் எலிசா அவரை தேடி வந்து அங்கு ஒரு அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. வெறுமையான அந்த பாத்திரத்தை கர்த்தர் நிறைவாய் மாற்றினார். வெறும் ஒரு பாத்திரம் குடத்தில் அவ கடன் அடிக்க முடியல. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவள் சாட்சியா இருந்தா, தன் பிள்ளைகளை கீழ்ப்படிதலுள்ள நடத்தினா, தேவனுக்கு பயந்திருந்தா, தன் கணவன் விட்டு போன விசுவாசத்தை காத்து கொண்டா. பொல்லாத உலகத்தில் நீ விசுவாசத்தை காத்து கொள்வாயனால் கர்த்தர் நிச்சயமாக உன் கூடாரத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு விசுவாசத்தை கற்றுக் கொடுங்க. உனக்கு எது இருக்குதோ இல்லையோ நீ கர்த்தரை தேடு. நிச்சயமா கர்த்தர் நம் வீட்டை நிரப்புவார். இன்னைக்கு இந்த வீடு கர்த்தர் ஒரு பெரிய வீடா மாற்றுவார். அல்லேலூயா. நீ தேவையை கேளு. நான் உண்மையாக சொல்றேன், நாங்களாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டத்தில், என்னுடைய அம்மா சின்ன வயசில் இருக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க, தெருக்கல்ல படுத்திருக்கிறோம், படுக்கையில் இல்லாமல் எத்தனை காடுகளில், திருவேற்காடில் அந்த பூச்சி இருக்கிற இடத்துல, பாம்பு போகிற இடத்துல அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே படுத்திருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ கர்த்தர் இந்த பட்டணத்தில் கொண்டு வந்து ஒரு சபையை கொடுத்து ஒரு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். அவர் கைவிடவே மாட்டார். அவரை நம்புகிறவர்களை ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். யோவான் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொன்ற வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்தீரே என்றான். இப்போ எங்க இருந்து வந்தது திராட்சரசம்? எங்கிருந்து வந்தது? உங்களை தான் கேட்குறேன், எங்கிருந்து வந்தது? இது திராட்சை பழத்தை வாங்கிட்டு வந்தாங்களா? ஆயத்த பண்ணாங்களா? என்ன பண்ண? சமையல்காரர் வந்தாரா? என்ன சொல்லுங்க, எங்க இருந்து வந்தது? அங்கதான் இருந்தது. அல்லேலூயா. எங்க இருந்து வந்தது? அங்கதான் இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் உன் கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ யார் கேட்டது? வயிறு ஃபுல்லா சாப்பிட்டவன் கேட்குறான். அல்லேலூயா. அவன் என்ன சொல்றாருன்னா, திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தவன் அவன் சொல்றான், நல்ல ரசத்தை கவனிங்க, நல்ல ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். இப்ப இவன் கவனிங்க, சொல்ற இவன் முதல் பந்தி சாப்பிட்டுருப்பான். உங்களை தான் கேட்குறேன், இவன் முதல் பந்தியை சாப்பிட்டுருப்பான், கடைசி பந்தியை சாப்பிட்றவனா இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப திருமணத்துக்கு இவன் என்ன பண்ணியிருப்பான்? எல்லா அனுபவசாலியா இருப்பான். அல்லேலூயா. அப்போ முதல் திருமணத்தில் பந்தியில் உட்காந்து டேஸ்ட் பண்ணுவேன், இப்போ கடைசியில் என்ன பண்ணியிருக்கிறான்? 2வது ரவுண்டு வந்திருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்லிக்கிறான், இது எங்கேயா வச்சிருந்தீங்க? யாரை கேட்குறான்? இப்போ இப்போ சாப்பிட்டு திருப்தியான யாரை கேட்டிருக்கணும்? கேட்ரிங் பண்ணணும் கேட்டிருக்கணுமா இல்லையா? இப்போ யாரை கேட்டான்? பார்த்தீங்களா? வசனத்தை இவ்வளோ சொல்கிறேன் பாருங்களா. வாசிங்க 10:10. எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்களை திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். இல்ல, நீங்க 9ஆம் வசனத்துல அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது
மணவாளனை யார் அழைச்சான்? இப்ப மணவாளன் எங்க இருந்திருப்பாரு? மேடையில் இருந்திருப்பாரு. இப்ப இவனால என்ன பண்ண முடியல, இந்த சந்தோஷத்தை சொல்ல தாங்க முடியல. இப்ப மணவாளன் என்ன பண்ண, யார் கூட இருந்திருப்பாரு? மணவாட்டி கூட இருந்திருப்பாரு. இவன் என்ன பண்ற, இங்க வாயா முதல்ல, என்னையா பண்ற, என்னையா டேஸ்ட் குத்த. அவன் பாரு, யோ என்னையா பிரச்சனை உனக்கு, என்னையா என்ன தேனை காட்டிலும் பயங்கரமா இருக்குதுயா. அல்லேலூயா. இந்த நல்ல செய்தியை மணவாளனுக்கு சொல்லறா. பாருங்க, குறைவுபட்டது, இல்லாமல் போனது. ஆனா ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை யார் காதல விழுற மாதிரி சொல்லப்பட்டது? மணவாளன் காதல விழுற மாதிரி சொல்லப்பட்டது. என் ஆண்டவர் அற்புதம் செஞ்சா, அல்லேலூயா, மணவாளும் அப்ப மணவாளும் மணவாட்டி எப்படி இருந்திருப்பாங்க? ஒரே மகிழ்ச்சியா இருப்பாங்க. நம்ம வீட்லயா இடிஞ்ச போல விழுந்தது, இப்போ என்ன செய்தி கேட்குற, இவன் நிறைய குடிச்சிருப்பானே. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவன் சொல்றான், மணவாளனை அழைத்து, ஐயோ நல்லதை எங்கேயா வச்சிருந்த, இந்த நல்லவர் உன் கூட தான் இருக்கிறாரு, அவர் எங்கேயும் போலப்பா, உன்னை நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன். இயேசு சொன்னா, நான் உன்னை திக்கற்றவளாய் விடேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன். நீ சபை விட்டு போகும்போது உன் கூட தான் இருக்கிறேன், 6 நாள் உன் கூட தான் இருக்கிறேன். நீ எங்க போனாலும் எங்க வந்தாலும் உன் கூட தானே இருக்கிறேன். நான் தூரத்திலிருந்து வரலமா, உன் கூட தான் இருக்கிறேன். அந்த கற்சாடி அதே இடத்துல இருந்த தண்ணீர் தான், அதே கற்சாடி தான். ஆனால் அற்புதம் செஞ்சவர் இயேசு அங்கே இருக்கிறார். இயேசு ஆவியானவர் உனக்குள்ள வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இவ்வளோ பெரிய நல்ல தெய்வத்தை விட்டுட்டு நீங்கள் எப்படி இவ்வளோ தூரமாக போகிறது முடிகிறது? அவன் கேட்குறான், எங்கே இருந்ததுயா இந்த பொக்கிஷத்தை? ஆண்டவர் உன் இருதயத்தில் வச்சிருக்கிறார், உனக்குள்ள வச்சிருக்கிறாரு. நீ கூப்பிட கூப்பிட அந்த ஆண்டவர் உனக்குள்ள வல்லமையா கிரியை செய்ய இருக்கிறாரு. அல்லேலூயா. சங்கீதம் 16:8 சொல்லுகிறது, கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லைங்க. என்னை ஒருத்தனை அசைக்கவே முடியாது. எப்பொழுது எனக்கு முன்பாக இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் முன்னாடி வைங்க, பின்னாடி எல்லாத்தையும் வைங்க. அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது நீ கேட்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அந்த தண்ணீரை ஒரு பெரிய சுவை உள்ளதாய் மாற்றினார். அதை ருசித்தவன் சொல்றான், என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் ருசித்தது இல்லையா, இதுவரைக்கும் நான் அப்படிப்பட்ட ஒரு பார்த்தது இல்லையா. ஒருவேளை அவன் பெரிய சமையல்காரனா கூட இருந்திருக்கலாம். சில பேர் பாருங்க, அந்த பந்தியில் சில சமையல்காரன் வருவாங்க, அல்லேலூயா, அதை ருசி பார்த்து என்ன பண்ணுவாங்க, எடை போடுற ஆளும் இருக்கிறாங்க. சில பேர் வாயில் வச்சோன்னு சொல்லிடுவாங்க, உப்பு இல்லை, மசாலா இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்திருப்பான். ஆனால் அப்படிப்பட்டவனுடைய கண்ணுக்கும் அப்படிப்பட்ட மனுஷனுக்கும் கர்த்தர் சுவை உள்ளதாய் மாற்றினார். உலகத்தில் உன்னை குற்றப்படுத்துகிற, உன்னை குறை சொல்லுகிற, உன் வாழ்க்கை அற்பமாக எண்ணுகிற ஜனங்க மத்தியில் தான் கர்த்தர் உன்னை நல்ல ரசமாக மாற்றுவார், நல்ல சுவையுள்ள ஒரு வாழ்க்கையாக உன்னை மாற்றுவார். உன்னை அற்பமாக எண்ணி உன் வாழ்க்கையில் நீ உயரக்கூடாது, நீ மேன்மை அடையக்கூடாது, உன்னை எப்போ விழுந்து போவேன்னு பார்க்கிற ஜனங்க மத்தியில் தான் கர்த்தர் சத்துருக்கள் மத்தியில் உனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்துவார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் பார்த்தீங்களா? அல்லேலூயா. பாருங்க, இது இன்னொரு இருக்கிறது. நான் இதோட இந்த குறிப்பை முடித்து கொள்ளுகிறேன். ஒரே ஒரு வசனத்தை 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. 2 ராஜாக்கள் 2:19. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ்நிலம் என்றார்கள். கவனிங்க, இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது. என்னதான் 2 பெட்ரூமு, ஹாலு எல்லாம் இருக்கட்டுங்க, ஆனா என்ன தேவை? வீட்டுக்கு தண்ணி தேவை. அல்லேலூயா. ஏன்னா அந்த தண்ணி நல்லா இருந்தாதான் அந்த கூடாரத்துக்கு அது பாத்திரமா இருக்கிறது. குடியிருப்புக்கு நல்லது, ஆனா குடிக்கிறதுக்கு கெட்டது. அல்லேலூயா. இப்போ யார் இடத்துல வந்தாங்க? எலிசா இடத்துல வந்தாங்க, கர்த்தருடைய மனுஷன் இடத்துல வந்தாங்க. இப்போ கர்த்தர் அந்த இடத்தை எப்படி மாற்றுகிறார்? 20ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது, எதுல கொண்டு வர சொன்னாரு? எதுல கொண்டு வர சொன்னாரு? எங்களுக்கு தமிழ் புரியலையா?
புது தோண்டினா கிண்ணம். அல்லேலூயா. இப்போ இது எடுத்துன்னு வாங்க. 21 வாசிங்க. அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது நிலம் பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தண்ணீரை எதை மாத்துறாரு? ஆரோக்கியமாய் மாற்றுகிறார். இன்னைக்கு கொள்ளை நோய் எதுல வருது? தண்ணினால வருது. மலேரியா எதுல வருது? எல்லா வியாதி தண்ணியில தான். சத்துரு தண்ணியில தான் கலக்கிறான் பாருங்க. ஆனா அந்த தண்ணீரை கர்த்தர் ஆரோக்கியமாய் மாற்றுவார். இன்னைக்கு வரப்போகுதுன்னு சொல்றாங்க, ஆனா வந்தாலும் அது உன்னை சேதப்படுத்துவதில்லை. எகிப்தில் உண்டான எந்த வியாதியும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. அல்லேலூயா. அதனால தான் ஒரு புது இடம் வாங்கினா, ஒரு புது இடத்தை நம்ம கட்டும்போது அந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ணணும்? உப்பு எடுத்து போடணும். அல்லேலூயா. அப்ப அந்த சாபத்தையும் பாவத்தையும் அந்த பட்டணத்தை அந்த பகுதியிலிருந்து கர்த்தர் அதை எடுத்து போடுகிறார். அப்ப அங்க ஒரு எண்ணெயை ஊற்றணும், கர்த்தருடைய ரத்தத்தை ஊற்றணும். அல்லேலூயா. இதெல்லாம் இருக்குது சத்தியம். அப்ப அந்த இடத்தின் சாபத்தையும் அந்த தண்ணீர் கெட்டு போன ஆரோக்கியம் இல்லாத அந்த தண்ணீரையும் கர்த்தர் ஆரோக்கியமாய் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். பாருங்க எப்படிப்பட்ட இந்த பூமி சபித்திருந்தாலும் என் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு போய் அந்த இடத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அதனால தான் ஒரு வீட்டுக்கு போடும்போது ஜெபம் இருக்கணும். புது வீட்டுக்கு போகும்போது, வாடகை வீட்டுக்கு போ, எந்த வீட்டுக்கு போனாலும் ஜெபத்தை முக்கியப்படுத்துங்க. தேவாவியான உள்ளாகணும். அந்த வீட்டில் எண்ணெய் தண்ணியில் எண்ணெயை ஊற்றி ரத்தத்தோடு விசுவாசித்து தெளிக்கும் போது கர்த்தர் அந்த வீடுகளை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதெல்லாம் செய்யணுங்க. இதெல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா அந்த தண்ணீரை அவர் ஆரோக்கியமாய் மாற்றுகிறார். மெல்ல கண்களை மூடுவோம். இயேசுவும் அவருடைய சீஷரும் இந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். கல்யாணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறதுக்காகவும் கல்யாண வாழ்க்கையிலே பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளை பெற்று இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட கர்த்தர் ஆசீர்வாதத்தை தரும்படியாக நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார், ஒரு வாழ்க்கை உண்டாக்கி இருக்கிறார். அந்த வாழ்க்கைக்குள்ள குறைவுகள் வரும், அந்த வாழ்க்கையில் சில போராட்டங்கள் வரும். ஆனால் அந்த வாழ்க்கையில் இயேசு இருக்க வேண்டும். இயேசு அந்த வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த எல்லையில் இயேசு இருக்க வேண்டும். அந்த வீட்டார் ஒரு சுத்திகரிப்புக்குள்ளாயிருந்தார்கள். தேவ சமூகத்தை எப்பொழுதும் அவர் சமூகத்தில் இருக்கும்படியாக, ஒரு சுத்திகரிப்போடு கர்த்தரை தேடும்படியாக நாம் பிள்ளைகளை நடத்துவோமானால், குடும்ப வாழ்க்கையை நடத்துவோமானால், கர்த்தர் எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓ ராபாலா சிக்காராபாலா தூராபாலா. நாம் எப்போதும் அவருக்கு முன்பாக இருக்கும்போது நாம் ஒரு நாள் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கவே படுவதில்லை. நித்தம் உங்களை நடத்துவாராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உங்களை ஆசீர்வதி. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. யூடியூபின் வாயிலாய் பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.